வணக்கம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. ஐயா, நாங்களாம் வெயில் வந்தாதாங்க விளையாடவே போவோம். ஆனா இந்த 2K கிட்ஸ் எல்லாம் வெப்போட உறவாடிக்கிட்டு பப்ஜியோட விளையாண்டுக்கிட்டு சாக்லேட் பேபிஸ் மாதிரி வீட்லயே இருக்காங்க. ஐயா, நாங்களாம் ஸ்கூலுக்கு போகணும்னா 10-15 கிலோமீட்டர் நடந்து போய் தான் போவோம். ஆனால் நாங்கள் நடந்து போகிறப்ப இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிச்சுட்டே போவோம். புல்வெளிகளை பார்ப்போம், இயற்கை காட்சியை சுவாசிச்சுட்டே போவோம். அதனால நாங்கள் 10-15 கிலோமீட்டர் நடந்த மாதிரி இருக்காங்க ஐயா. ஆனால் அந்த 2K கிட்ஸ் எல்லாம் ஆட்டோவில் போய் தான் விடணும், பைக்கில் போய் தான் விடணும்னு அனுப்பிக்கிறாங்க. கிட்ட இருக்கிற ஸ்கூலுக்கே என்னை ஆட்டோவில் போய் விடுங்கன்னு அனுப்பிக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு கேளுங்க நடுவர்களே. அடுத்ததாக 2K கிட்ஸ் சார்பாக பேச வருகிறார் 4ஆம் வகுப்பு மாணவி PS கிருபாஸ்ரீ. ஆன்றோரே சான்றோரே, பெரியோரே சிறியோரே, அனைவருக்கும் என் முத்தான முதல்கண் வணக்கம். முன்னாடிலாம் உங்க அம்மா வாசல் தெளிச்சு கோலம் போடணும்னா காலைல கஷ்டப்பட்டு 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசலை சாணத்தை தெளிச்சு கோலம் போடுவாங்க. ஆனா எங்க மம்மி டைல்ஸை போட்டோமா ஸ்டிக்கரை ஓடணுமான்னு போய்கிட்டே இருக்காங்க. உங்க அம்மா தான் காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க துக்கத்தை கெடுத்துக்கிறாங்க. ஆனா எங்க மம்மி நைட்டு படுத்தாங்கன்னா காலைல 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு காஃபி குடிப்பாங்க. உங்க அம்மாலாம் ஜாமான் வாங்க போகணும்னா கடத்தெடுத்து போய் கடையை ஏறி இறங்கி ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா எங்க மம்மி ஆன்லைன்ல ஜாலியா ஆர்டர் போட்டாங்கன்னா ஜாலியா எங்களை தேடி வரும். உங்களால முடியுமா? கேளுங்க நடுவரையா. ஓஹோ, அதனால தான் ஸ்கூலுக்கு லேட்டா போறீங்களா? அடுத்ததாக 90 கிட்ஸ் சார்பாக பேச வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவன் எஸ் வாரசி. ஐயா, விமர்சனி சொன்னாங்க டைல்ஸ்ல ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு. ஆனா நாங்க சாணம் தெளிச்சு கோலம் போடுறதுல எந்த நோயும் நெருங்காம இருக்கிறோம். ஐயா, என்னன்னா யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னா 4 பேர் வந்து தூக்கி தண்ணி கொடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் யாராச்சும் விழுந்துட்டாங்கன்னா வந்து ஃபோன் படிப்பட்டுக்கான்னு தான் பார்ப்பாங்க. வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு ஃபேமஸ் செய்வாங்க. டிக்குன்னு ஒரு கெடியாசத்தை பார்த்து வேலை செய்யணும்னா நாங்கள். ஆனால் டிக்டாக்லேயே வீடியோ போட்டு நேரத்தை ஓடிடுவாங்க அவங்க. கேட்க நடுவர் கேட்குறப்பா நியாயமான கருத்து. அடுத்ததாக 2K கிட்ஸ் சார்பாக பேச வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவன் பி லோகேஷ். பெனிஷா சொன்னாங்க நாங்களாம் சாக்லேட் பேபிஸாக வெப்போடே உருவாடுறோம். அந்த வெப்பை வச்சு தானே நாங்கள் இப்போ ஃபோன் கண்டுபிடிச்சோம். அவரோட அப்பாவாச்சும் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஃபோனை வச்சு தானே வீடியோ கால் பண்ணி தூரமாக இருக்கவங்களே கிட்ட இருக்க மாதிரி பேசுறது. அந்த காலத்துலலாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போனால் கடலை போடுறா சைக்கிள் ஓட்டுறான்னு போவாங்க. இப்போல்லாம் பெட்ரோலை போடுறா பைக் ஓட்டுறான்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஏதாச்சும் அந்த காலத்தில் புது படம் போட்டால் எப்போ தீபாவளி வரும் எப்போ பொங்கல் வரும்னு பார்ப்பாங்க. ஆனால் தீபாவளி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு தான் படம் போடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் ஒரு நெட்டை தட்டினா படம் வந்துடும். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். சிந்திக்கக்கூடிய கருத்து. அடுத்ததாக 90 கிட்ஸ் சார்பாக பேச வருகிறார் 4ஆம் வகுப்பு மாணவி எம் வாஷி. ஐயா, லோகேஷ் சொன்ன மாதிரி தீபாவளி பொங்கல் அப்பதான் இந்த மாதிரி படம்லாம் போடுவாங்க. அப்பவே நாங்க வெயிட் பண்ணி ஜாலியா பார்ப்போம். ஆனா இப்ப இந்த மாதிரி சீக்கிரம் வந்ததுனால ஒரு சுவாரஸ்யமே இல்லாம போச்சு. அப்பெல்லாம் நொண்டியாட்டம், பச்சை குதிரை, பல்லாங்குழி அப்படின்னு நிறைய விளையாட்டு விளையாண்டுருக்கோம். ஆனா இப்போ ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு வாயில விளையாட விளையாட்டுலாம் விளையாண்டு உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. 90s கிட்ஸ் மாதிரி ஒரு காலம் வருமா? அப்பெல்லாம் அவ்வளோ விமர்சனம் இருக்கு. போய் சொன்னா மாடு மட்டும்பாங்க, பழமட்டையை சாப்பிட்டா செடி முளைக்கும்பாங்க. இவ்வளவு பயந்து வந்தவங்க தான் நம்ம 90s கிட்ஸ். ஆனா இந்த 2K கிட்ஸ் இப்போ போய் சொல்றதுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி அவ்வளவுக்கும் ஆன்சர் சொல்லிட்டே போயிடுறாங்க. 2K கிட்ஸ் போய் சொல்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம்
வாரசன் சொல்றாங்க. நாங்க